ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கோதுமை மாவில் எப்படி ஸ்வீட் போண்டா செய்யலான்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் எங்கள் அம்மா செய்வாங்க. அதே போல் நான் இன்றைக்கி செய்யலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அது உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவு நான் கடையிலேருந்து தான் வாங்கியிருக்கேன். வீட்டில் அரைச்ச மாவு கிடையாது. இருந்தாலும் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் நம்ம ஜலசிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஜலசி இருக்கேன். ஜலசி எடுத்ததில் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கப்பி இருக்குது அதில். ஏன்னா அதெல்லாம் இருந்ததுன்னா போண்டா போடும்போது டப்பு டப்புன்னு வெடிக்கும். கப்பி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்குது. அதனால் நீங்கள் ஜலிச்சு போட்டது நல்லதாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ இதில் பாருங்கள், சின்ன சின்ன துகள்கள் மேலே இருக்குது. அது நம்ம மாவோட போச்சுன்னா நம்ம போண்டா போடும்போது வெடிக்கும். அதனால தான் ஜலசி எடுத்துட்டேன். இப்போ ஜலசி எடுத்து வச்சுட்டு 2 கப்பு மாவாச்சு. இப்போ அதுக்கு தேவையான வெல்லம் நம்ம பொடிச்சிடலாம். அப்படியே போட வேணாம். பொடிச்சிட்டு நம்ம ஹீட் பண்ணி கரைச்சி அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவில் சேர்த்துக்க போகிறோம். இந்த வெல்லம் கொதிக்க வைக்கும்போது நம்ம பாகுபதெல்லாம் தேவையில்லை. நார்மலாக கரைஞ்சாவே போதும். இப்போது 2 கப்புக்கு 1 கப்பு வெல்லம், அதாவது 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது நல்லா பொடிச்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் முங்குற அளவு சேர்த்த போதும், நிறைய சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் மாவு தண்ணியாக போயிடும். அப்புறம் நமக்கு டேஸ்ட்டும் கம்மியாகிடும், மிச்சம் வெள்ளைப்பாகும் வீணாக போயிடும். அதனால் 1 கிளாஸ் அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா கரையட்டும். ஃபஸ்ட்டு அந்த ஹீட்லேயே கரைஞ்சி வந்தால் போதும். எல்லா வெல்லமும் ஒட்டுக்காக கரைஞ்சி வந்துச்சுனாவே போதும். பாகுபதம்லாம் தேவையில்லை. இதுக்கு நம்ம அதிரசம் செய்கிறது இருந்தால் பாகுபதம் பார்க்கணும். ஆனால் இது ஸ்வீட் போண்டா தானே செய்ய போகிறோம். அதனால் பாகுபதம்லாம் தேவையில்லை. கரைஞ்சி அது நல்லா பொங்கி வந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு லேசாக அப்படியே ஒரு மாதிரியாக கோல்டன் ப்ரௌனாக பொங்கி வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். அந்த நேரத்துக்கு எல்லா வெல்லமும் கரைஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி பொங்கி வரும், அப்படியே கோல்டன் ப்ரௌனாக. இதை இப்போ ஆற வச்சிடலாம். ஏன்னா சூடாக நம்மளால் மாவு மிக்ஸ் பண்ண முடியாது. இல்லைனா நம்ம கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லத்துலேயே சில குச்சி அந்த துகள்கள்லாம் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வடிகட்டி தான் நம்ம மாவில் சேர்க்க போகிறோம். இப்போ வெல்லத்தில் என்ன தான் உப்பு இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டு அந்த ஸ்வீட்டோட என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துலாம். உப்பு சேர்த்துட்டு வெல்லத்தை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் தூசி எல்லாம் இருக்கும். அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெல்ல தண்ணியை சேர்த்துக்குங்க. ஏன்னா ஒரே அடியாக சேர்த்து தான் மாவு கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம போண்டா போடும்போது அந்தளவுக்கு நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டாக வராது. எண்ணெயும் நிறைய குடிக்க தண்ணியாக கரைச்சிட்டா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் இன்னும் ஃபுல்லாக ஆறலை. நான் இது நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு தான் நான் கரண்டியோ இல்லை அந்த விக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, மிக்ஸ் பண்ணுறது, அதை வச்சும் நீங்கள் கட்டி இல்லாமல் ஒன்று போல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வெல்லம் சூடு தணிஞ்ச பிறகு நம்ம கையாலேயே நல்லா நம்ம மாவை கட்டி இல்லாமல் உடச்சி இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்து ஒரு 10 நிமிஷம் அது எண்ணெய் ஊற்றி காயறதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம், மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மாவு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா உப்பியும் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதுக்கு சுட மாவெல்லாம் போட தேவையில்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆப்ப சோடா போட்டு நல்லா பொசு பொசு வரணும்னு சொல்லிட்டு ஆப்ப சோடாவெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போடாதீங்க, உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லதில்லை. நம்ம இப்போ அப்படியே தான் செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்களா 10 நிமிஷம் அந்த ஊறினதுக்கே மாவு பாருங்கள் எப்படி தகன்னு கோல்டன் கலரில் அந்த வெல்லத்தோட கலரும் மாவோட மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்கணும் பாருங்கள். தண்ணியே வேணாம், இந்த மாதிரி ஓரளவுக்கு கட்டியாக இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. அப்போ தான் நம்ம மாவை எடுத்து அந்த எண்ணெயில் கிள்ளி விடும்போது நமக்கு நல்லா உருண்டியாக பால் மாதிரி வரும். கையை லைட்டாக ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் இல்லைன்னா கையில் மாவு ஓட்டும். கொஞ்சமாக அப்பப்போ கையில் பக்கத்தில் தண்ணி வச்சு லைட்டாக தொட்டுக்கின்னு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி விடுங்க. எண்ணெய் ஃபுல் ஃப்ளேமில் சூடாக இருக்காது, ஒரு அரை மிதமான சூடு இருந்தால் போதும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா வெளியில் நல்லா டார்க் ஆகும், உள்ளே மாவு வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒன்று போல் நல்லா வெந்து வரும். எப்போவுமே எதை பொரிச்சாலும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் வெளியும் வேகும் உள்ளே வேகும். அப்படி இல்லைன்னா வெளியே மட்டும் கலர் செஞ்சாயும் உள்ளே வேகாமல் மாவாக இருக்கும். பாருங்கள், ஒன்றா அப்படியே நம்ம மாவு ஓட அப்படியே பால் மாதிரி மேலே எழும்பி வருது பாருங்கள். எல்லாவும் போண்டாவும் இந்த மாதிரி ஒன்று போல் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அப்பப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பெரட்டி விடலாம். ஏன்னா சில பக்கம் வேகாது. எண்ணெயில் ஒன்று போல் வேகணும்னா அப்பப்போ பெரட்டி விட்டுக்கினே இருக்கணும்.
பெரட்டி விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் வைஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சின்ன வயசில் ஏதாவது ஸ்வீட் வேணும்னு செஞ்சுன்னா சீக்கிரமாக இதை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் எங்கள் அம்மா அளவுக்கு அந்த ஷேப்பும் அந்த டேஸ்ட்டும் வரலனாலும் ஏதோ ஓரளவுக்கு எனக்கு வந்திருக்கு. நானும் என் பசங்களுக்கு இதை போல் தான் செஞ்சு கொடுப்பேன். உங்களுக்கு ஸ்வீட் போண்டா பிடிக்குமா பிடிக்காதா, இல்லை நீங்கள் வந்து எப்படி செய்வீங்க? சில பேர் பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்டது வரைக்கும் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா சர்க்கரையை வந்து பொடி பண்ணியோ இல்லை சர்க்கரை கரைச்சியோ அந்த மாதிரி ஊற்றிருக்காங்க. இந்த சர்க்கரையை வெள்ளை சர்க்கரையை விட இந்த வெல்லம் போட்டோம்னா நமக்கு அயன் கண்டென்ட் இன்னும் அதிகமாகவும் டேஸ்ட்டும் அண்டு கலரும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எப்பயுமே குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் சாப்பிடும்போது சர்க்கரை போட்டு கொடுக்காம இந்த மாதிரி வெல்லம், நாட்டு சர்க்கரை, முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சர்க்கரை விட வெல்லம் போட்டு கொடுத்திங்கன்னா அது இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம குழந்தை ஹெல்த்தியான பொருளை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெல்லத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரையை விட வெல்லம் போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். எண்ணெயில் போட்ட பொருளாக இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம். அதனால் வெல்லம் போட்டு நீங்கள் செய்யுங்க. பார்த்திங்கன்னா பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே வெல்லத்தோட கலரும் அந்த மாவோட கலரும் அப்படியே ஷைனிங்காக கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம், வெல்லம் சேர்த்துருக்கோம், எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஸ்வீட் அண்ட் ஹெல்த்தியான கோதுமை போண்டாவும், நமக்கு மைதாவுக்கு கோதுமை சேர்த்துருக்கோம், வெல்லமும் சேர்த்துருக்கோம். ஹெல்த்தி அண்ட் ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்வீட் போண்டா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பாய் பாய்.